ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண அளவு நான் பெரிய ஆள்லாம் இல்லை. ஆனால் என்னை நம்பி யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்காண்டி தான் இது. இப்போ என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அங்கே நேம் எல்லாமே அடித்து நம்மளோட ஃபோட்டோலாம் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டெஸ்ட் எழுதுறதுனால அது கன்ஃபார்மாக தெரில. டிஎன்பிசியில் இருந்தால் டெட்டில் எழுதுனானே ஞாபகம் இல்லை பெரிய லெவலில். இந்த மாதிரி நேம் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னெல்லாம் ஷேட் பண்ண வேண்டியதுன்னா கொஸ்டின் புக்லெட் நம்பரும், அது பிறகு இங்கே ப்ரெசென்ட் இந்த இதுலேயும் ப்ரெசென்ட் 2 இடத்துல ப்ரெசென்ட் ஷேட் பண்ண வேண்டியிருக்கும். பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இது பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஸ்டின் புக்லெட் நம்பர் போனோன்னா எழுத சொல்லுவாங்க. எழுத சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நம்மளுக்கு டைமிங் கரெக்டாக கொஸ்டின் பேப்பர்லாம் தந்து கொஞ்ச நேரம் கழிச்சு 9:30 ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் டெஸ்ட் எழுத ஆரம்பிப்போம். அப்புறம் என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட்லாம் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுவோம். எப்படி தப்பு பண்ணுவோன்னா இப்போ ஃபஸ்ட்டு குறிச்சிட்டே வருவோம். 3வது கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாது, 4வது கொஸ்டின் தான் தெரியும். அப்படிங்கும் போதுல நம்ம 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டு டக்குனு 3வது கொஸ்டின்லேயே பின்னு இப்படி ஷேட் பண்ணிடுவோம். அப்படிங்கும் பட்சத்தில் தான் தப்பு வரும். அதனால் நீங்கள் எந்த நம்பர் இப்போது 4வது கொஸ்டின் தெரியும், 3வது கொஸ்டின் விட்டுருப்போம் கேப்பு, 4வது கொஸ்டின் தெரியும், 4வது கொஸ்டின் நம்பரை பார்த்து பி நேராக ஷேட் பண்ணுங்கள். சிலவங்க அந்த தப்பு பண்ணுவாங்க. நானே நிறைய டைம் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ஏதாவது கொஷின் தெரியல இடைக்கனா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது கரெக்டாக நம்பர் பார்த்து ஷேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 hour எல்லா கொஷினையும் ஒரு டைம் பார்த்துட்டு தெரிஞ்ச கொஷின்லாம் லைட்டாக மார்க் பண்ணுங்கள். இல்லைனா டேரெக்டாக நான் இதிலே ஷேட் பண்ணுவேன்னா டேரெக்டாகவே ஷேட் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஷினை. ஏன்னா ஒரு கொஷினுக்கு ஆன்சர் இன்னொரு கொஷினில் இருக்கும் சில எக்ஸாமில். அதனால் கரெக்டாக தெரியாத கொஷினை ஷேட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு 10வது கொஷினில் ஒரு இது பொறுத்துகையில் கொடுத்துருந்தேன்னா அதுக்கு ஆன்சர் நோனில் ஸ்டேட்மெண்ட் கொஷினில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டில் கொஷினில் இருந்திருக்கு. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அது பிறகு என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டில் இந்த இதில் எவ்வளோ போட்டிருக்கோமோ டோட்டல் கூட்டி இப்போ ஒரு 7 தான் வந்திருக்கு. 7 அப்போ 0 போட்டு 7 போடணும். சும்மா 7 மட்டும் போடக்கூடாது, 0 போட்டு தான் போடணும். அதே மாதிரி 2 டிஜிட்டாக தான் போட சொல்லுவாங்க. இப்போ இதில் போட நேரம் இப்போ 23 வந்திருக்குன்னா 23 இப்படி போடக்கூடாது, முன்னாடி 0 சேர்க்கணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் எழுதவங்களாம் இந்த தப்பு பண்ணுவாங்க, 2 போட்டு 3 போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 0 போடணும், எங்கே கேப்பாக இருக்குன்னு இங்கே 0 போடுவோம். அப்படின்னா 230 வந்துடும். நிறைய பேர் நான் ஹாலில் எழுத நேரம் டவுட்டு கேட்டிருக்காங்க. இப்படி போட்டுறக்கூடாது, இதுதான் 230. நம்மளுக்கு காமனாக நிறைய பேருக்கு தெரியக்கூடிய விஷயம். ஆனால் சிலவங்க அந்த தப்புலாம் பண்ணியிருக்காங்க. ஹாலில் என் பக்கத்தில் இருக்கவங்களே பண்ணியிருக்காங்க. அதனால் 0 போட்டு 2 3 அந்த மாதிரி போடணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு தான் இங்கெல்லாம் சைன் போட சொல்லுவாங்க. டெஸ்ட்டு முடியறதுக்கு முன்னாடியே சைன் போட்டுறக்கூடாது. அப்புறம் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இதெல்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த டோட்டல் கூட்டி போடுறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் உள்ள இதில் உள்ள ஏ கூட்டி இன்னும் இந்த ஏல போட வேண்டியிருக்கும். நம்ம என்னென்னா நம்மளுக்கு சில நேரம் குழம்பிடக்கூடாது. இதில் உள்ள ஏயை கூட்டி பின்னாடி இதில் எப்படி எழுதி வச்சுக்கலாம். பின்னாடினா ஏதாவது ஒரு ரஃப் பேப்பர் நம்மளுக்கு பின்னாடி இருக்கும்ல, அதில் இப்போ ஃபஸ்ட்டு உள்ள ஏல 23 வந்துச்சு, 2வது உள்ள ஏல இதில் பார்க்கணும், இல்லை ஒரு 33 வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த இலை ஒரு 43 வந்துச்சு அப்படின்னா அந்த 43 இதை அவ்வளோத்தையும் சேர்த்து எவ்வளோ வருவோ டோட்டல் கூட்டி அதுக்கு பிறகு இந்த இடத்துல கொண்டு எழுதணும் 0 போட்டு. அந்த மாதிரி எழுதுறது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பி எவ்வளோத்தையும் இங்கே கூட்டி இதில் எழுதணும். பி எவ்வளோத்தையும் கூட்டி எழுதிட்டு இல்லை இந்த பியும் 3 பியும் சேர்த்து இங்கே கூட்டி டோட்டல் போட்டு அப்புறம் இதை எழுதணும். ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பின்னாடி எழுதக்கூடாது. நம்மளுக்கு அங்கே ரஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் எழுதணும். ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பின்னாடி இடமும் இருக்காது நீங்கள் எழுத அளவுலாம். இதில் நான் உங்களுக்கு வேறு ரஃப் பேப்பர் ஒன்றும் கையில் வைக்கல, அதனால் எழுதி சொல்லி தந்தேன். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைமில் புக்கெல்லாம் படித்தா ஓகேயா இருக்குமா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய படிச்சிருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே மறக்கலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே எல்லாம் மறக்கிறது காமன் தான். நான் என்ன யோசிச்சேன்னா தமிழாவது கொஞ்சம் பார்த்துடுவோம், சோசியல் எல்லாம் படிக்கணும்னா கடைசியில் நம்ம ப்ரெஷர் ஆயிடுவோம். நிறைய டென்ஷன் வரும், நிறைய குழப்பம் வரும். என்னடா பண்ண, எதுக்குடா எக்ஸாம் எழுதணும் அந்த மாதிரி வரும். ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் இந்த 1 வீக்கில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னோடய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இந்த ஒரு வாரத்துலேயே ஃபேஸ் பண்ணிவிட்டு. ப்ராப்ளம் மீன்ஸ் பல்லு வலி, அப்புறம் இப்போ வர பக்கத்தில் கோயில் கூட இந்த சைடு கல்யாண வீடு, அந்த மாதிரி ஃபுல்லாக 10 நாள் கோயில் கூட ஃபுல்லாகவே சவுண்டாக இருக்குது. 2 கல்யாண வீடு வந்தாச்சு வீட்டு பக்கத்துலேயே. அப்படி முடிச்சில் ஃபுல்லாக சவுண்டுக்கு நடுவில் கதவெல்லாம் பூட்டிட்டு வீட்டிலேருந்து படிக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாருக்குமே எல்லா டைம்லேயும் பிரச்சனை வரும். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், காய்ச்சல் வரும், எல்லாம் வரும். எல்லாம் வந்தாலும் சரி ஓகே, நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், அதுக்கு கடவுள் ஏதாவது ஒரு பலன் வச்சுருப்பார். அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு எக்ஸாமில் ஒவ்வொருத்தரும் இப்போ எழுத போகுது. நானும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன். நீங்களும் நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கையை கை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனையெல்லாம் ஒரு நாள் தீரும். அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு தான் நம்ம பார்த்து இது பண்ணணும். நாளைக்கு 3 மணி நேரமும்
நம்ம மைண்டும் நம்ம உடல்நிலையும் நம்மளோட பேச்சு கேட்டால் மட்டும்தான் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். இன்றைக்கே ஓவராக ப்ரெஷர் ஏற்றிட்டு எல்லாம் மறந்துட்டு நான் எப்படி படிப்பேன் அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் ஏற்றிட்டு போனால் கண்டிப்பாக டென்ஷன்லாம் அங்கே போய் மறந்துடுவோம். இது எனக்கு நானே சொல்லிக்கிட்டது, உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நான் பெரிய எக்ஸாம்லாம் நீ என்ன 10 15 எக்ஸாம் பாஸ் ஆகி வேலைக்காக போயிட்டா நீ என்னத்துக்கு எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. எனது வேலைக்கு போனால் தான் நமக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நாலேஜ் இல்லை. நம்மளுக்கு ஏற்கனவே 2-3 எக்ஸாம் 2-3 ஒரு போன வருஷம் எனக்கு எலிஜிபிள் இருக்க எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு வந்தேன். அந்த இதில் தான் நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன், வேலைக்கு போய்ட்டேன், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணல. என்னோடய அட்வைஸ் யாருக்கு யூஸாக இருக்குமோ அவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓஎம்ஆர் உள்ளது ஓரளவு டவுட்டு கிளியர் ஆகிருக்கும். இனி என்னென்னா தமிழும் மேக்ஸும் நல்லா பாருங்கள். சோசியல் மறந்த மாதிரி இருக்குது, இதுவரை தொடவே இல்லை அப்படின்னா அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. நல்லா எடுத்து சோசியல் மட்டும் இருந்து படிச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா சோசியலில் புக்கிலேருந்து வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். குரூப் 4ங்கனால மேக்ஸிமம் புக்கிலேருந்து வரலாம். ஆனால் தமிழில் வர அளவு வரது போகிறதில்ல. தமிழில் 100 மார்க்கு கண்டிப்பாக இது பண்ணணும். 100 மார்க்கு கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும். அப்படி இருக்கவங்க சோசியல் ஃபுல்லாக தாராளமாக இருந்து படிக்கலாம். இல்லை தமிழ்லேயே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா தமிழ் மட்டும் இருந்து படிங்க. தமிழும் மேக்ஸும் படிச்சுட்டு போனாலே 125 மார்க். அப்புறம் ஜிகே நம்ம என்னென்னு ஏற்கனவே படித்ததை வச்சு எழுதினாலே ஓரளவு போட்டுருவோம். அதனால் ஆல் த பெஸ்ட். நல்லா டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பாக நாளைக்கு உள்ள நாள் நமக்குள்ள நாளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. இன்றைக்குள்ள நாளில் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருங்க. ரொம்ப டென்ஷன் ஏற்றி மண்டையில் ஏற்றி இது பண்ணாங்க. ரொம்ப டென்ஷன் வந்துச்சுன்னா பெசாம படுத்து தூங்கிடுங்க. காலையில் டென்ஷன் வந்துச்சுன்னா நானும் தூங்க தான் செஞ்சேன். படிக்க முடியல, டென்ஷன் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு கிளியராக ஒரு முடிவு எடுத்தேன். சரி தமிழும் மேக்ஸும் பார்ப்போம், அதுக்கு பிறகு டைம் இருந்துச்சுன்னா வேறு பாடம் படிச்சுக்கலாம். படிக்க அளவுலாம் டைம் இருக்காது, சும்மா ஜஸ்ட்டு கண்ணால் பார்ப்போம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி எல்லாமே படித்து வச்சுருப்போம். ஆனால் நோட்ஸ் எடுத்தது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இந்த வருஷம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட்டு சும்மா போய் எழுதிட்டு அடுத்த டெஸ்ட்லேருந்து நான் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னா குரூப் 2க்குலாம் கண்டிப்பாக தாராளமாக டைம் இருக்குது. நீங்கள் டெய்லி நிறைய எழுதணும்னு இல்லை, ஒரு 2 ஹவர்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் அன்னன்னைக்கு படிக்கக்கூடியது 2 ஹவர்ஸ் லாஸ்ட்டில் நைட்டு இருந்து எழுதையாவது செய்யுங்க. அப்படி முடிச்சாலும் லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ படிக்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி ஒரு 10 பாடம்னா படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் லாஸ்ட்டில் மொத்தமாக 200 பாடம் 100 பாடம்னு படிக்க நேரம் அந்த டைமில் நம்மளுக்கு என்னடா படிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோசியலுக்கெலாம் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த மாதிரி நோட்ஸ் தான் நம்புறேங்க. இதேமாரி ஒரு கொயர் ஓஎம்ஆர் ஒரு கொயர் இந்த பேப்பர் நேம் வர வந்துட்டேன். இது அவ்வளோத்தையும் நான் தீர்த்துட்டேன். ஒரு கொயர் பேப்பரையும் என்ன தான் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. நோட்டாக எழுதுவீங்க, என்ன எழுதிட்டே இருக்கீங்க, எப்படி தான் படிப்பீங்க அப்படின்னு தோணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது. நான் என்ன படித்தா மைண்டில் நிற்காது, எழுதினா தான் எனக்கு மைண்டில் நிற்கும் அப்படிங்கிறனால நான் எழுதியிருப்பேன். இதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். சிலவங்க புக்கில் பார்த்து படித்தாலே படிச்சுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிவைஸ் பண்ண கஷ்டமாக இருக்க நேரம் நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக நோட்ஸ் ரொம்ப அவ்வளோத்தையும் எழுதாண்டா சின்னதாக நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்னா புக்கை பார்த்து அப்படியே படித்தாலும் ஏன்னா மைண்டில் நிற்காதுங்கனால தான் நான் நோட்ஸ் எழுதினேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட், அவரோட மைண்ட் செட்டை பொறுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் போன வருஷம் உள்ளதுக்கு எழுதுனது, ஆனால் இந்த வருஷம் வரை யூஸ் ஆகுது. அதேமாதிரி நல்லா யூஸ் ஆகுது மாதிரி நோட்ஸ் எடுத்து வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.